impossible is not in his dictionary. அவரிடத்தில் இல்லை. நம் வணங்குகிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். Before you now, I come to you with an open heart. I lift my voice to worship you. I love you, Lord, and I could stay in your presence forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் நாம் வளரும் போது அவருடைய சமாதானமும் கிருபையும் நமக்குள் பெருகும். இன்றைக்கும் கர்த்தரை பற்றி ஒரு புதிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாமா? கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவதூதனை நோக்கி மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, இது எப்படி ஆகும், how shall this be, இது எப்படி ஆகும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், டாக்டர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், ஐயா உங்கள் நாட்கள் முடிய போகிறது, நீங்கள் மரிக்க போகிறீர்கள், கேன்சரினால் நீங்கள் மரிக்க போகிறீர்கள், இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதனால இது எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். சில மாதங்களுக்கு முன்பாக நான் திருநெல்வேலியில ஊழியத்திற்காக சென்றேன். மதுரையில் சென்று அங்கே எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒரு கார் டிரைவர் வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது ஒரு டிரைவரை அனுப்பினார்கள். அந்த டிரைவரை குறித்து எதுவும் எனக்கு தெரியாது. அவர் எனக்கு கார் ஓட்டி கொண்டு சென்றார். மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்றேன். திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு நான் சென்று விட்டேன். என்னை 11:30 மணிக்கு வந்து கூட்டத்துக்கு வர சொல்லி இருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த 2 மணி நேரம் நான் பக்கத்தில் ஒரு லாட்ஜில் சென்று சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று சென்று அங்கு போய் நான் கண்களை மூடின பொழுது
ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்துல எனக்கு கார் ஓட்டி கொண்டு வந்த அந்த டிரைவர், அவர் கார் ஓட்டிக்கொண்டு சவுதி அரேபியா மேலே அவர் ஓட்டுவதை நான் பார்த்தேன். இந்த டிரைவரை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. கூட்டத்துக்கு சென்றேன், பிரசங்கித்தேன். பிரசங்கித்து முடித்த பிறகு வரும் பொழுது அந்த டிரைவரை பார்த்து சொன்னேன், சவுதி அரேபியா மேலே நீ கார் ஓட்டுவதை போல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, நான் சவுதி அரேபியாவில் கார் ஓட்டி கொண்டிருந்தேன். கார் ஓட்டி என்னுடைய கான்ட்ராக்ட் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு அதை ரெனியூ பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நான் இந்திய தேசத்துக்கு வந்து எப்படியாவது அங்கு போக வேண்டும் என்று சொல்லி பாஸ்போர்ட் இவைகள் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணினேன். பல பிரச்சனைகள் வந்து விட்டது. ஆகவே என்னுடைய பாஸ்போர்ட் இனிமேல் எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இனிமேல் அங்க செல்லவே முடியாது என்கிற நிலைமை வந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் என்னை பார்த்து சவுதி அரேபியாவில் நான் கார் ஓட்டுவதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி ஆகும் என்று கேட்டார். நான் சொன்னேன், தம்பி, நீங்க சவுதி அரேபியால வேலை செஞ்சீங்கன்னா எனக்கு தெரியாது, திருப்பி வேலைக்கு ட்ரை பண்றீங்க அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு எனக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காட்டினார். என் ஆண்டவராக இயேசு ஒன்றை வெளிப்படுத்தினார், அதை நிச்சயமாய் செய்வார். அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவனை சாராதவர் அல்லவா, கிறிஸ்துவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு மனிதன் அல்லவா என்று சொன்னார். அப்போது அவரை பார்த்து சொன்னேன், இது நடந்தா இயேசு இதை செய்தார் என்பதை நீ விசுவாசிப்பியான்னு கேட்டேன். இது நடந்தா நிச்சயமா செய்வேன் ஐயா என்று சொல்லி சொன்னார். அவர் சொன்ன பிறகு அன்று இரவெல்லாம் என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கூட வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், இவருக்கு எப்படி தெரியும் நான் சவுதி அரேபியால நான் டிரைவரா வேலை செஞ்சேன், திருப்பி அங்க போவேன்னு எப்படி இவருக்கு இவ்வளவு தெளிவா சொல்றாரு? அவர் சொன்னார், எனக்கு தெரியாது ஐயா, எங்க ஐயா ஆண்டவர் காட்டினா சொல்லுவாரு, சொன்னா நடக்கும் சொல்லி இருக்கிறார். இரவெல்லாம் போட்டு அவரை தொந்தரவு பண்ணார். என் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னா, இரவெல்லாம் தூங்க விடல ஐயா, அனுப்பிக்கிட்டே இருந்தார், இது எப்படி எப்படி என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அடுத்த நாள் கூட்டம் முடித்தோம், சனி ஞாயிறு கூட்டம் முடித்தோம். மதுரைக்கு வந்து விட்டேன். மதுரைக்கு வந்து ஒரே வாரத்துக்குள்ள இவருக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காது என்ற நிலைமையில் இருந்தவருக்கு ஆச்சரியமான வழிகளே பாஸ்போர்ட் வந்தது. அவர் பாஸ்போர்ட் வந்த உடனே அந்த விசா ட்ரை பண்ணார். 2 வாரத்துக்குள்ள அவர் சவுதி அரேபியா சென்று இப்பொழுது டிரைவரா இங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் ஆண்டவர் எவ்வளவு அழகாக இவருடைய வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கையை குறித்து இவர் வாழ்க்கையில் நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னதை அப்படியே செய்து காட்டினார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இவைகளை எல்லாம் பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம், இது எப்படி ஆகும்? மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து கேட்டான், நீ ஒரு குழந்தை பெற போகிறாய். அவள் சொன்னால், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? எனக்கு அன்பானவர்களே, மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சீரியாவின் ராஜா பெனதா சமாரியாவை முற்றுகையிட்டான். இஸ்ரவேலின் ராஜா, அந்த ராஜா அந்த முற்றுகை நிமித்தம் பல பாடுகள், பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ராஜாவின் மகனை கொன்று அவனை தின்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் அங்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான பஞ்சம் இருக்கிற வேளையில அந்த ராஜா தீர்க்கதரிசியாகி எலிசாவிடத்தில் ஆள் அனுப்பினான். எலிசா அந்த வந்தவரை பார்த்து சொன்னார், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். யோசித்து பாருங்கள், பஞ்சம், அந்த பஞ்சத்தின் கொடுமை எவ்வளவு தூரம் என்றால் ராஜாவின் மகனை அவள் தின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சம் அங்கு இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். சமாரியா இப்பொழுது முற்றுகை, சமாரியை சுற்றி அங்கே எதிரிகள் இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த வேளையிலே ஆண்டவருடைய ஊழியக்காரன் இடத்துல ஆள் அனுப்பி கேட்ட பொழுது, நாளை இந்நேரத்தில் சமாரியா வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலுக்கும் விற்கப்படும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ
கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். என கண்பானவர்களே, நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அங்கே எதிரிகள் மத்தியிலே சீரியான் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா ராணுவத்தின் இரைச்சல்களும் கேட்க பண்ணினபடியான சத்தத்தை தான் கேட்டாங்க. சத்தத்தை கேட்ட உடனே முற்றுகை பண்ணின எல்லாம் விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஓடி போனார்கள். ஓடி போன பிறகு நடந்ததை நாம் எல்லாம் அறிவோம். அங்கே சென்ற அந்த குஷ்டரோகிகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்து ஊருக்குள் வந்து சொல்கிறார்கள். ஊருக்குள் வந்து சொன்ன பொழுது அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ஓடி போய் எதிரிகளுடைய காரியங்களை அவர்கள் எடுத்து வரும் பொழுது எலிசா சொன்னது போலவே அன்று ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்காலுக்கும் விற்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். என கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கிறோம் இது எப்படி ஆகும்? இந்த கேன்சர் வியாதி வந்துவிட்டது, இனி சுகம் பெற முடியாது, எனக்கு சுகம் கிடைக்குமா? இது எப்படி ஆகும்? பயங்கரமான கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கில் கடன் இருக்கிறது, இந்த கடனிலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? இது எப்படி ஆகும்? கற்ப பையில பிரச்சனை, குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார்கள், இது எப்படி ஆகும்? வேலையே கிடைக்காது, நான் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்காது, எப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்கும்? இது எப்படி ஆகும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்து கொண்டு இருக்கிறதா? இதற்கு பதில் என்ன தெரியுமா? வேதம் கூறுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? How shall this be? இது எப்படி ஆகும்? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மத்தேயு 19:26 கூறுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். என கண்பானவர்களே, நாம் வணங்குகிற ஆண்டவர், அவரால் எல்லாம் கூடும். எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் கூறுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன். முடியாது என்கிற வார்த்தை அவருடைய அகராதியில் கிடையாது. The word impossible is not in his dictionary. அவரிடத்தில் இல்லை. நம் வணங்குகிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் இதை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது வேதத்தில் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். லட்சக்கணக்கான மக்கள், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வருகிறார். அவர் வரும் பொழுது ஒரு பக்கம் பார்வோனின் சேனை நின்று கொண்டு இருக்கிறது, மற்றொரு பக்கம் செங்கடல் நின்று கொண்டு இருக்கிறது. இவர்கள் மத்தியிலே இஸ்ரவேல் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். யுத்தம் செய்வதற்கு அவர்களிடத்தில் எந்த பேராயுதம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மற்றொரு பக்கம் இங்கே கடல் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த வேளையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, இந்த செங்கடலுக்கு நேராக உன் கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது எல்லாரும் அறிந்திருக்கத்தக்கதாக அந்த செங்கடல் அப்படியே பிளந்து நின்றது. யோசித்து பாருங்கள், கடல் பிளந்து நிற்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. என் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். வேதம் தெளிவாக கூறுகிறது, மோசே அந்த கோலை நீட்டின பொழுது கடல் பிளந்தது. அங்கே தண்ணீர் எல்லாம் குவிந்து நின்றது, செவரை போல நின்றது. கடலுக்குள்ளே இஸ்ரவேல் மக்கள் நடந்து போனார்கள் என்று வேதம் கூறுகிறது. என கண்பானவர்களே, கடலின் வழியாக ஒரு வழியை உண்டாக்கின தேவன் இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றும் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கலாம். எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக ஒரு கதவை திறக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்காக ஒரு வழியை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வேணா நினைக்கலாம், எல்லா பகுதியிலும் நான் நெருக்கப்படுகிறேன், எல்லா வழிகளிலும் நான் நெருக்கப்படுகிறேன், இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இது நடக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். செங்கடலை பிளந்த தேவன் இன்று உனக்காக ஒரு காரியத்தை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் திறந்த கதவை ஒருவரும் மூட்ட முடியாது. அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். செங்கடலை திறந்த தேவன் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிற நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாக்கி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். கவனிப்போம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சாயங்காலத்தில் இறைச்சி, விடியற் காலத்தில் அப்பம். எத்தனை மக்கள் அங்கு இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிறது, வேத ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள் 32 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். 32 லட்சம் பேருக்கு மண்ணா எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும்னா, ஒரு நாளைக்கு 40 டன், குறைந்தது 40 டன் மண்ணா தேவை. இப்ப 40 டன் மண்ணா தேவைன்னா எவ்வளவு உணவு யோசித்து பாருங்கள். இது ஆண்டவர் அப்படியே கொடுத்தார். இறைச்சி எப்படி வந்ததா? என்னாகும் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அடுத்து கவனிப்போம். இப்ப காடைகள் எப்படி வந்ததா? ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அதாவது பாளையம் இப்படி இருக்கிறது என்றால் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். ஒரு நாள் என்று சொல்லும் பொழுது சராசரியாக 30 மைல் ஒரு நாள் அவர்கள் நடப்பார்களாம். ஒரு நாள் பிரயாணம் மட்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சொல்லும் பொழுது இங்கிட்டு 30 மைல், அடுத்த புறம் 30 மைல், மொத்தம் 60 மைல். 2 முழம் சொல்லும் பொழுது 3 அடி உயரம். அப்ப யோசித்து பாருங்க எவ்வளவு இறைச்சி அங்க இருந்திருக்கும். அப்ப இப்படிப்பட்ட உணவை 32 லட்சம் மக்களுக்கு ஆண்டவர் தினமும் சாப்பாடு மண்ணாவையும் இறைச்சியும் வனாந்திரத்துல கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாராம்? 365 நாளும் 40 வருஷத்தை கொடுத்தாராம். அப்படி என்றா இந்த ஆண்டவர் எவ்வளவு மகாபெரிய தேவன் என்று யோசித்து பாருங்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கு வனாந்திரத்திலே உணவை கொடுத்த அந்த ஆண்டவர், தண்ணீரை தந்த அதே ஆண்டவர், அவர் இன்று உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பஞ்ச காலத்தில் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரிசெஷன் வரலாம், நம்முடைய எல்லா விலைவாசி உயரலாம், ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே. நல்லா உணர்ந்து பாடுவோம். கூடாதது இது எப்படி ஆகும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே.
அல்லேலூயா. Hallelujah. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. யோபு 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முடியாது என்கிற வார்த்தை அவருடைய அகராதியில் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு போஷித்த அதே ஆண்டவர் இன்று நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினவர் நம்மை விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர் இன்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்று அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் கூறுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு சகோதர சகோதரியே. ஆண்டவர் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவராய் இருப்பதனாலே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஆகும் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார். இருளை பார்த்து சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். வார்த்தை சொன்ன பொழுது உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் உண்டாக்கப்பட்டது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, சூரியன் சந்திரன் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. பூமி அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. பூமியில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடி எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இல்ல மிருகங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக வேதத்தை பார்க்கும் பொழுது மார்க் 9:23 இவ்வாறு கூறுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இது எப்படி ஆகும்? நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசம், வேதம் கூறுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் நாம் பிரியப்படுத்த முடியாது. இன்று அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து சுகம் பெற வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் உள்ளத்தில் விசுவாசம் சற்று கூட இல்லாமல் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Without faith you cannot please God. எனக்கு அன்பான நேயர்களே, நீங்கள் தற்செயல இந்த செய்தியை கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், ஆவியானவரால் எல்லாம் கூடும். இந்த காரியங்களை நீங்கள் நம்பும் பொழுது ஆண்டவர் இந்த நாளிலே அநேக சாட்சிகளை கேட்டீர்கள். அந்த சாட்சிகள் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி அடியனோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பொழுது அடியனோடு கூட இந்த தொலைக்காட்சியின் மூலம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, அவர்கள் சரீரத்தில் உள்ள கட்டிகள் மறைவதாக. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே, பேச முடியாதவர்கள் பேசட்டும், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தாரும், செவிடர்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, தலைவலியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகமாக்கும் வல்லமை கிருபை செய்து இறங்கி வந்து தலைவலி நீங்கி போக முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொண்டை வலியெல்லாம் மறைந்து போவதாக, நன்றாக பேச பாட கிருபை தாரும். அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, முதுகு வலியினாலும் கால் வலியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. லட்சக்கணக்காய் கடனில் இருக்கிற மகனை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். வீடு கட்டி கடனை அடைக்க முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவர், அடியனோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் செய்வீராக, அதிசயத்தை காணப்படும். இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான காரியத்தை அவள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா துதிக்கான மகிமையை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான நேயர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சுகமாக்கி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
உங்கள் சாட்சிகளை கேட்க நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். உங்கள் சாட்சிகள் மூலம் நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். அதே நேரத்தில் என்னோடு கூட தொலைபேசியின் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க சாட்சி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த டெலிபோன் நம்பருக்கு நீங்க எனி டைம் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்க உங்களுக்காக ப்ரே பண்றதுக்கு ஆவலோட காத்திருக்கோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தத்தினால் நாம் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தி மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதனால் இப்பொழுது இந்த செய்தியை நாங்கள் 10 VCDயில், அதாவது 20 செய்தியை 10 VCD அடங்கிய ஒரு பேக்காக வெளியிட்டுள்ளோம். இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட பேக் நாங்கள் வெளியிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 10 VCDயில் இதுவரை நான் கொடுத்த எல்லா செய்திகளும் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை மன்னிக்கும், இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை நீக்கும், இயேசுவின் ரத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி பாதுகாப்பை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி சமாதானம் தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி அதிகாரம் தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி அபிஷேகத்தை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி நித்திய ஜீவனை நமக்கு வழங்கும் என்பதை குறித்து தொகுத்து வழங்கியுள்ளோம். இந்த செய்தியை உங்கள் வீட்டிலே நீங்கள் போட்டு கேட்க 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 இதில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தை குறித்த மகிமையை இன்னும் இன்னும் அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். இந்த வெளிப்பாடுகள் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தியானிக்க 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 நிச்சயமாகவே நீங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் நாங்கள் இதை தொகுத்தி வழங்கியுள்ளோம். இதை வேது எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்திருக்கிறார்கள். எல்லா முக்கியமான கடைகளில் இந்த VCD இருக்கும். இதை வாங்கி நீங்கள் பிரயோஜனப்படுங்கள். இதை வாங்குவது நிமித்தம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னத வல்லமை பெருவிழா 2008 செப்டம்பர் மாதம் 1, 2, 3 ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணி அளவில் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருமண மகால், மூலக்கடை தபால் நிலையம் அருகில், சென்னை. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் மோகன்ராஜ் அவர்கள். அனைவரும் கலந்து கொள்க, இறையாசி பெற்றுச் செல்க. தொடர்புக்கு பாஸ்டர் டி பால் மனோகரன், செல்போன் 9962212462. ஆசீர்வாத மலை ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை. இடம் பிஷப் மாணிக்கம் ஹால், கெல்லிஸ், சென்னை 10. சகோதரர் சாமுவேல் மோகன்ராஜ் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார். வாருங்கள், தேவ ஆசீர் பெறுங்கள்.